கை கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு புனர்ஜென் தெரிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் பண்ண புதுசில் 1 இட்லி 2 இட்லி தான் சாப்பிட்ருந்தாங்க. இப்போ 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சார், என் பேர் வந்து ஜே செந்தில்குமார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரேன். கேன்சருக்காக மருந்து வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து 3வது முறை நான் வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சாப்பாடு நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு குறையத்துக்கு ஆரம்பிக்குது. எங்கள் ஒய்ஃபுக்கு ஸ்ரீபிரியா அவங்க ஒன்றும் இல்லை சார். இப்போ பார்த்திங்கன்னா கை கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்ஜென் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷமாக 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு புனர்ஜென் தெரிஞ்சிச்சு. வேறு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இங்கே போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. இப்போ வந்து 3வது முறையாக நான் வாங்கியிருக்கேன். கீமோ கொடுத்துன்னு தான் இருக்கேன், மெடிசன் போயின்னு தான் இருக்குது, அதையும் கண்டினியூ பண்ணுறேன். கீமோ கொடுக்குற அன்றைக்கி மட்டும் இது கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை விட்டுட்டு மீதி டைம்லாம் இது கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாப்பாடு டல்லாக வராங்க. இது கொடுக்கும்போது நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து 2 டோஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒன்று அதில் ஒன்று. இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால 4 நாள் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. 45 டேஸ் கொடுத்துருக்காங்க. வரதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போது டல்லாக தான் இருக்காங்க, ஆனால் சாப்பாடு நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது நமக்கு பார்க்கும்போது. இங்கே வந்து இது இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல்லையும் மெடிசன் கொடுக்குறாங்க, இருந்தாலும் இது கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதோ வேறு வேலை இது பண்ணுறதோ எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. டயர்ட்னஸ் இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண புதுசில் 1 இட்லி 2 இட்லி தான் சாப்பிட்ருந்தாங்க. இப்போ 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு நாங்கள் எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்கல. பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. செய்ய முடியுதுன்னா ரெஸ்ட் ரூம் போகிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, குளிக்கிறது, இதை மட்டும் நாங்கள் கொடுக்குறோங்க. மற்ற வேலை எதுவும் செய்கிறதுக்கு விடுறதில்ல. அவங்களே பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறோம். அந்த கீமோ கொடுக்கறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்றதுனால ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது. அதனால் நாங்கள் எந்த வேலையும் ஒர்க் கொடுக்குறதில்ல. அவங்க பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்காங்க, பரவாயில்ல. இப்போது இந்த தூக்கம் நல்லா தூங்குறாங்க. அப்படி நைட்டும் சரி பகலும் சரி நல்லா தூங்குறாங்க. தூக்கம்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றாங்களோ அதே எண்ணெயில் பொரிச்ச பொருள் எதுவும் வந்து கொடுக்கறது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மீன் கொடுக்க சொல்லிக்கிறாங்க, மீன் குழம்பாக கொடுக்க சொல்லிக்கிறாங்க, ஃப்ரை கொடுக்க வேணான்னிக்கிறாங்க. சிக்கன் சூப்பாக கொடுங்க, இல்லை குழம்பு வச்சு கொடுங்க, வீட்டில் கொடுங்க, ஹோட்டல் சாப்பாடு கொடுங்க. டாக்டரும் அதே தான் சொல்கிறாங்க, இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. 2 பேருமே அதே தான் சொல்லிக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாமே நார்மலாக தான். சாதம், ஒயிட் ரைஸு, களி, ரொட்டி எல்லாமே சாப்பிட்றாங்க. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டோஸ் கொஞ்சம் ஹெவி 4 நாள் மாத்திரை கொடுத்ததால டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொடுங்க பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.